நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பால் மாம்பழ ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், பால் எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா புளிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுக்கணும்னா எடுக்கலாம், அப்படியே விட்டாலும் விட்டலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம செவ்வரிசி போடுவோம். தேங்காய் பால் மாம்பழ ஜூஸுக்கு இப்போ செவ்வரிசியை நம்ம வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா வேகட்டும். செவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம அதில் வழுக்க தேங்காயை போட்டிருக்கோம். இதில் வந்து இது வந்து தேங்காய் வழுக்க 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம தேங்காய் வழுக்கையோட தான் எடுத்து போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் இருக்குது. இப்போ நம்ம காய்ச்சின செவ்வரிசியை ஊற்றிடுவோம். வடிகட்டியும் ஊற்றலாம், வடிகட்டாமலும் ஊற்றலாம். நல்லா அந்த அப்படி குடிக்கும் போதெல்லாம் அப்படி நல்லா பருவரிக்கையாக வாயில் வரும். இது வந்து கடல் பாசி நம்ம நனைய வச்சுருக்கோம். கடல் இது நம்ம பாதாம் பிசின், கடல் பாசி இல்லை, பாதாம் பிசின். இதவும் போட்டுக்கிடுவோம். நல்லா இதெல்லாம் கலந்து விட்டு குடிக்கும்போது அப்படி நல்லா இருக்கும். இது வந்து தேங்காய், நம்ம வழுக்க தேங்காயை அரைச்சிருக்கோம். நம்ம மிக்ஸி ஆயிரில் போட்டு அரைச்சோம்னா குலம் நைஸாக ஆயிரும். இதுன்னா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து தேங்காய் இது நம்ம மாம்பழம் வெட்டி வச்சுருக்கோம். மாம்பழத்தை போட்டுக்கிறோம். பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். இதையும் போட்டு இப்படி கலக்கிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவைக்கு சீனி போட்டுக்கிறோம். எல்லாமே வந்து நல்லா போட்டு கலக்கி விட்டுக்கிறோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். நல்லா மணக்கும். இதை குடிக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். இதை நல்லா வந்து கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்காக ஐஸ் கட்டி போட்டுக்கிறோம். நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்லா கூலிங்காக இருக்கணும். நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா கொலன்னு இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்காது. இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் மாம்பழ ஜூஸ். பாயாசம்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து நம்ம செவ்வரிசி ஒன்று தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது ஆறுனதுக்கு பிறகு தான் போட்டிருக்கோம். இது நல்லா கூலிங்காக குடிக்கிறது தான். டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம டம்ளரில் ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த ஐஸை எடுத்து மேலே வைப்போம். நல்லா அதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். மேலே வச்சு நிறையா கொட்டுது.
இதை வச்சு அப்படியே ஸ்டாப் போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். இல்லைன்னா அப்படியே டம்ளரோடு எடுத்து குடிக்க நல்லா கரைஞ்சி வரும். நம்ம வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் தான் அது. கடையில் வாங்கின ஐஸ்கிரீமாக இருந்தாலும் மேலே வச்சு நல்லா குடிக்கலாம். பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அப்படி குடிப்பாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ஒன்றும் ஐஸ் கட்டி போடலை. ரொம்ப கூலிங்காக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெரிய ஆளுக்காக குடிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ் போடாமல் சும்மா பேருக்கு 2-3 ஐஸ் கட்டியை போட்டு நம்ம எல்லாத்துலேயும் மொத்தமாக கலந்ததுனால ரொம்ப கூலிங் இல்லை. பிள்ளைய நல்லா விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம். பாதாம் பிசின்னு ஊற வச்சு போட்டிருக்கோம். நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு போட்டிருக்கோம். இளநியை வழுக்கையாக போட்டிருக்கோம். மாம்பழம் பீஸ் பீஸாக வெட்டி போட்டிருக்கோம். தேங்காய் பாலை எடுத்து வச்சு அதை பால் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் அதில் போட்டு சீனி போட்டு எல்லாமே நம்ம போட்டு ஐஸ் கட்டி போட்டு செஞ்சுருக்கோம். வேலை அதிகமான வேலை தான். ஆனால் தரமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் போனால் கூட இப்படி கிடைக்காது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.